இப்படிக்கு ரோஸ் தொடர்கிறது. வெல்கம் பேக். டொமெஸ்டிக் வயலன்ஸ், அதாவது ஃபாரினில் நடக்கக்கூடிய டொமெஸ்டிக் வயலன்ஸ் பற்றி இப்படிக்கு ரோஸில் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸில் இப்போ ரீசெண்டாக பிரபலமான ஒரு கேஸ் என்னென்னா அந்த ஜெனிட்டா கேஸ். அவர் ஃபாதர் செபாஸ்டியன் மற்றும் அவங்க சித்தி இங்கே வந்திருக்காங்க. ஜெனிட்டாவோட ஹஸ்பண்ட் சைடு ஏதாவது விஷயங்களை உங்ககிட்ட இருந்து மறைச்சிருந்தாங்களா? உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க? ஆக்சிடென்ட் அட் த டைம் ஆஃப் ஆக்சிடென்ட்டே அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணது ஒன்று. ஃபஸ்ட்டு டைமில் வந்து எனக்கு தான் ஜெனிதா ஃபாதர் நான் தான், மதர் நான் தான், எங்களுக்கு தான் முதல்ல தெரியப்பட்டது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அது அவங்க சொல்லவே கிடையாது. அந்த கிறிஸ்டி டேனிஷன் சொல்ல கிடையாது, அவங்க பேரண்ட்ஸ் யாரும் சொல்லவும் கிடையாது. இந்த செய்தி உங்களுக்கு எப்போ வந்தது, எப்படி வந்தது, யார் மூலம்? எனக்கு வந்து 45 நாள் கழிச்சு தான் சார் ஒன் ஸ்ட்ரேஞ்சர் சர்தார் பாகிஸ்தான்கார்ட்டு தெரிய வந்து அடிபட்டது வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக தான் தெரியப்படுத்தினார்னா. இந்த டேனி தெரியப்படுத்தவே இல்லை, அவங்க குடும்பத்தார் யாரும் தெரியப்படுத்தவே கிடையாது. இப்போ நான் நினச்சேன் வந்து ஆக்சிடென்ட் ரைட், ஓகே, ஏதாச்சும் சார் எல்லாம் சரி பண்ணிக்குவாங்க, எல்லாம் சின்ன ஆக்சிடென்ட் தான் இருக்கும், எல்லாம் சரியாக வந்துடும் அப்படி தானே நினச்சினேன் ஒழிஞ்சு இவ்வளோ தூரம் மேஜர் ஆக்சிடென்ட்டு எனக்கு தெரியப்படுத்தவே கிடையாது. அப்புறம் தான் தெரியுது இவ்வளோ பேர்த்தில் எல்லாம் 5 பேர் போயிருக்க காரில் வந்து என்னுடைய மகளுக்கு மட்டும்தான் ஹோமா ஸ்டேஜ் போகிற அளவுக்கு அடிபட்டிருக்கா. 52 ஃப்ராக்சர்ஸ் அட் த டைம் ஆஃப் ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த ஸ்ட்ரேஞ்சர் மிஸ்டர் சர்தார் ஒன் பாகிஸ்தான் மேன் ஹஸ் இன்ஃபார்ம்டு மீ. வித்தவுட் இந்த செய்தியை கேட்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? ஆனால் புழுவா துடிச்சிட்டேன் மேடம். எங்களுக்கு ரொம்ப பதஷ்டம். எங்களுக்கு நாங்கள் தூங்க ஷாக் நியூஸ் வந்து நாங்கள் தூங்கியே பல நாட்கள் ஆகுது நிம்மதியாக தூங்கி. What was the immediate reaction? ரியாக்ஷன்ஸ் இம்மீடியட்ல நான் வந்து தக்கலில் போட்டு பாஸ்போர்ட் வாங்கிட்டு விசாலாம் கிடைச்சதுலாம் எனக்கு வந்து 10 மினிட்ஸ்ல எனக்கு விசா கொடுத்தாரு அந்த ஆஃபீஸர். இந்த விஷயம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? ஆமா, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் காட்டிட்டு போட்டோவோட காட்டி எல்லாம் 10 மினிட்ஸ்ல நிக்க வச்சு உடனே விசா கையில கொடுத்தாரு. நீ உடனே போ அப்படின்ட்டு. அமெரிக்கா உங்களுக்கு ஒரு புது நாடு, தெரியாத நாடு. நீங்க போனதே இல்லை? போனது கிடையாது. முதல் முறையா உங்க பெண்ணுக்காக நீங்க அங்க போனீங்க. எப்படி இருந்தது? எப்படி தவிச்சிங்க? நான் தவிச்சு போகும்போது நான் மெட்ராஸ் ஏர்போர்ட்ல உட்கார்ந்து இருக்கும்போது எப்படி போய் சேருவேன்றது எனக்கு வந்து எனக்கே தெரியாது. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அப்படி போய் சேர்ந்தேன் மேடம். இங்கேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட் போயிட்டு ஃப்ராங்க்ஃபர்ட் டு ஃபிலடெல்ஃபியா கிரீன்ஸ்பரோ, நான் 3-4 ஃப்ளைட் மாறி போகணும் மேடம். இந்த வயசுல அவ்வளோ கட்ஸோட போய் சேர்ந்துட்டேன் மேடம். அங்கே போய் என்னை ரிசீவ் பண்ணுறது அந்த சர்தார் தான் என்னை ரிசீவ் பண்ணுறாரு. ஹலோ மிஸ்டர் செபாஸ்டியன், கம், ஐ எம் ஹியர். உங்கள் பொண்ணை அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு மோசமான உடல்நிலையில் பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்கள் மனசு? அவருக்கு கதறிட்டாங்க. போய் நான் கதறல எல்லாமே டைரக்டர் சுற்றி நிற்கிறாங்க. அம்மா நான் அப்பா வந்திருக்கேன் பாருமா அப்படின்னு சொல்லி நான் கதறினது என் குரலை கேட்டது. அப்போ தான் அவள் கோமா ஸ்டேஜில் விடுபட்டு வந்திருக்கேன். அந்த குரலை கேட்டு ஆமாம், இம்மீடியட்லி மிராக்கிள். இட்ஸ் எ மிராக்கிள். என்னோட அந்த அதாவது கோமா ஸ்டேஜில் ஒன்றும் ஃபோட்டோ வச்சுருக்கேன், அப்படி கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் போய் பேசும்போது அப்பா வந்திருக்கேன் பாருமா, நான் இந்தியாவிலேருந்து அப்பா வந்திருக்கேம்மா, நான் வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளிங்ஸ் ஆஃப் ஐஸ் ஆஃப் ரிட்டர்ன். டாக்டர்ஸ் எல்லாமே அப்ரிஷியேட்டட் லைக் எனிதிங். நீங்கள் 24 ஹவர்ஸ் பக்கத்திலே இருங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி உத்தரவு கொடுத்துட்டாங்க. அவங்க மேலே கோபம் இல்லையா உங்களுக்கு? கோபம் இருந்து நான் போய் என்னம்மா அங்கே போய் நான் அடிக்கவா முடியும் அவனை? நான் போய் சண்டைவா போட முடியும் அமெரிக்காவில்? நான் போனதே வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு பாகிஸ்தான் சர்தார் வந்து எனக்கு இன்விடேஷன் பண்ணி என்னை கூப்பிட்டுருக்காரு. அவர் வீட்டில் போய் தங்கியிருந்தேன். அவருக்கு இருக்கிற இலக்க குணம் கூட என் மாப்பிள்ளைக்கு இல்லை. நீங்க அவங்கள போய் பார்த்தீங்களா? நான் பார்க்கறதுக்கு சான்ஸ் இல்லை. நான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நான் பார்க்கவும் கிடையாது. பிகாஸ் he is not invited me. பறந்து போயும் கூட அவங்கள நீங்க போய் பார்க்கல. நான் பார்க்கல. நான் பார்க்கிறதுக்கு அவ வந்து பொண்ணை மாத்திரம் காப்பாத்தணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். அவங்கள பார்க்கணும். இப்ப இந்த பொண்ணை காப்பாத்தி நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணும். உங்க மருமகனை கடைசியா எப்ப பாத்தீங்க? நான் பார்த்தது பார்க்கும்போது என்ன சொன்னீங்க? நான் கடைசியா பார்த்தது மேரேஜுக்கு முன்னாடி பார்த்தது தான். மேரேஜ்ல வச்சு தான் பார்த்தது. அதுக்கு பிற்பாடு அவன் வந்து ஃப்ளைட் ஏற்றி விட்டும் போது 27/3 தான் பார்த்தது. அதுக்கு பிற்பாடு அவன்கிட்டேருந்து நான் பேசினதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. ஒரு வார்த்தை கூட அவர் கூட பேசினது கிடையாது. ஏன்? மாப்பிள்ளை வீட்டு சாப்பாடு, பொண்ணு வீட்டு சாப்பாடுன்னு வந்து பொண்ணு வீட்டில் அடுத்த நாள் வந்து சாப்பிடணும்ல, அதுக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டேன். வரவே இல்லை. பிகாஸ் he is having something he is wrong with him. அதான் he is addict of alcohol as well as the brown sugar. அதுக்கும் நாங்கள் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கோம். இதை பற்றி மேலும் பேசலாம் after the break.